கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 14வது நாள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிருபையின் செய்தி, ஆண்டவர் நம்மேல வைத்த, உலகத்தின் மீது வைத்த கிருபையை அவருடைய வேதத்திலிருந்து செய்தியாய் கொடுக்க கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கிருபை இரக்கத்தினாலதான் இன்றைக்கு உறவுகள் கொஞ்சம் பேசுகிறது, இன்றைக்கு சமாதானம் கிடைக்கிறது. நாம் தேவனுடைய செய்தியை கவனிக்கலாம். சங்கீதம் 81 5வது வசனம் வாசிக்கிறேன். நாம் அறியாத பாஷை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்புக்குள்ளே சாட்சி ஏற்படுத்தினார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி யோசேப்புக்குள்ளே இருக்கிறது என்று பொருள். ஏனென்றால் யோசேப்பு சகோதரர்கள் மத்தியிலிருந்து விற்கப்பட்டு எகிப்து தேசத்தில் சென்று அடிமையாய் இருந்து இந்த யோசேப்பு அந்த பார்வோன் ராஜாவால் உயர்த்தப்படும். 107ஆம் சங்கீதம் 31வது வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் துதித்து, இந்த உலகத்துல மனுகுலத்திற்கு, மனித ஜனனத்துக்கு கர்த்தர் அவருடைய கிருபை நிமித்தமாய் செய்து வருகிற அதிசயங்கள் பயங்கரமா இருக்கிறது. அதை யாரும் சிந்திக்கிறதில்லை. அது கர்த்தர் தான் செய்கிறார் என்ற சிந்தனைக்கு எட்டவில்லை. மக்கள் ஆண்டவரை துதிக்கிறதும் இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய கிருபை நிமித்தம் இன்னைக்கு எவ்வளோ அதிசயங்களை செய்து நம்மை கரம்பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பரின் சங்கத்திலே அவரை போற்றுவோமாக. இன்னைக்கு எல்லா சங்கங்களிலும் ஆண்டவர் போற்றப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த வானத்தை பூமி உண்டாக்கி மனுமக்களை வாழ வைத்திருக்கிறார். அதுக்கடுத்து கீழே சொல்றாரு, அவர் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஊர்நிலமாகவும் மாற்றுகிறார். அப்போ மனித இனமாகிய நம்முடைய தேசத்துல மக்கள் பொல்லாப்பான காரியங்கள், அக்கிரமத்தின் காரியங்கள், அநீதியின் காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த நிலத்தை, அந்த தேசத்தை ஊர்நிலமாக்குகிறார். ஊர்நிலம் என்றால் என்ன? பிரயோஜனப்படாத நிலமாய் மாறிவிடுகிறது. கீழே சொல்றாரு, அவர் அவாந்தர வெளிய தண்ணீர் தாடகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றாகவும் மாற்றுகிறார். வறண்டு போன குடும்பத்துல நீரூற்று என்னும் ஆசீர்வாதத்தை கொடுத்து, மகிழ்ச்சி என்னும் சந்தோஷம் என்னும் ஆசீர்வாதத்தை கொடுத்து வறண்ட குடும்பங்களை கர்த்தர் நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 36வது வசனத்துல, பசித்தவர்கள் அங்கே குடியேற்றுகிறார், அங்கே அவர்கள் குடியிருக்க நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவருடைய கிருபை நிமித்தம் திராட்சை தோட்டங்களை நட்டு நல்ல வருமானத்தை கொடுக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாது இருக்கிறது. இன்றைக்கு மிருக ஜீவன்கள் எல்லாம் வியாதியில செத்துக்கிட்டு கிடக்குது. இன்றைக்கு மிருக ஜீவன்கள் எல்லாம் பலிக்கு பெருகல. இதை எல்லாரும் கண்காணிக்கிறது இல்லை. ஏன்? மனுஷனுடைய பொல்லாப்பு, அக்கிரமும், பாவம் மிகுதியாகி ஆண்டவரை துக்கப்படுத்துகிறதுனாலே இந்த பூமியில ஆசீர்வாதங்கள் அழிந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறையப்பட்டு தாழ்வடைகிறார்கள். பார்த்தீங்களா? இது கடைசி காலத்தினுடைய ஆலோசனை. ஆண்டவருடைய ஆலோசனையை பாருங்க. அவங்க ஆபத்துக்குள்ள, சிக்கலுக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, துயரத்துக்குள்ள எல்லாவற்றிலும் அப்படியே படிப்படியே குறைவுபட்டு குடும்பமானது, வளர்ந்த குடும்பம் அப்படியே ஆசீர்வாதம் கீழே இறங்கிடுறாங்க. அவர்கள் பிரபுக்களின் இகழ்ச்சியை வர பண்ணி வடியில்லாத அவாந்திர வெளியிலே அவர்களை திரிய செய்து மக்கள் ஒரு நீதியின் மார்க்கத்தை விட்டுவிட்டு, சமாதானம் கொடுக்கிற மார்க்கத்தை விட்டு கண் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறார்கள்.
எளியவனையோ சிறுமினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவர் வம்சங்களை மந்தை போலாக்குகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எளியவன் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் எளியவர்கள், ஏழைகள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களை அவர் உயர்த்துகிறார். ஒருவேளை எல்லா வசதி இருந்தாலும் கூட அவங்க ஆத்துமா நொந்து போயிருக்கும். யாராயிருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது அவருடைய ஆத்துமாவை கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்க குடும்பத்தின் மந்தையை போல் ஆக்குகிறார்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகள், குடும்பங்கள் பலுகி பெருகி கர்த்தருக்குள் கட்டப்பட்டிருக்கணும், கர்த்தருக்குள் ஆசீர்வாதமா இருக்கணும், கர்த்தருக்குள் சமாதானமா இருக்கணும். உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபை உணர்ந்து கொள்ளுவார்கள். இதுதான் ரகசியம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே தாவீதா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், ஆபிரகாம் இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், அப்போஸ்தலரா இருக்கட்டும், எல்லாருமே கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவர்கள். அவருடைய கிருபையை உணர்கிறார்கள், அவருடைய கிருபைகளை அறிந்து கொள்ளுகிறார்கள், அவருடைய கிருபைகள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள், அவர்களுடைய கர்த்தருடைய கிருபையை அறிகிறார்கள், உணர்கிறார்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஆண்டவருடைய கிருபை ஞானவான்களுக்கு மட்டும் விளங்கும். யார் இந்த ஞானவான்கள்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபையை பெற்று அவருடைய இரக்கத்தை உணர்ந்து அவர் பிறந்ததிலிருந்து எப்படி நடத்தி வருகிறார், எப்படி நடத்த போகிறார், இதுவரை நடத்தின அதிசயங்கள் என்ன, இதுவரை வாழ்க்கையில் நடந்த உண்மைகள் என்ன, இதுவரையில வாழ்க்கையில் நடந்த ஆபத்துகளிலே, பிரச்சனைகளிலே, நெருக்கங்களிலே, தற்கொலைக்கு போற நேரங்களிலே தேவன் எப்படியெல்லாம் காப்பாற்றினார் என்று உணரக்கூடியவர்களுக்கு அவருடைய கிருபையே உணர முடியும். அப்ப கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஞானம் வரும். அந்த ஞானம் உள்ளே வந்தவர்கள், உலக ஞானத்தை நான் சொல்லவில்லை, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வருகிற ஞானம், அது கர்த்தருடைய ஞானம். ஞானமாகி இயேசுவே உள்ள வந்துடுறாரு. அவர் உள்ள வந்துட்டார்னா அவர் செய்கிற கிருபையெல்லாம் நமக்கு விளக்கி காட்டுவார். ஞானவான்கள் அவருடைய கிருபை உணர்ந்து கொள்ளுவார்கள். இன்றைக்கு கடைசி காலத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுங்கள், அவர் இரக்கத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மையும் உணர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். உணர்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற இந்த 13வது நாள் இந்த செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற நன்மைகள் எல்லாம் அவர்கள் உணர்ந்து உடைய கிருபையை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு வாழ செய்தி கேட்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். எங்க தேசத்தின் மீது, எங்க மாநிலத்தின் மீதும் உடைய கிருபையின் கரம் தங்கி இருக்கட்டும். உலக நாடுகள் சமாதானத்தை கட்டளிடும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.